செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவான் இன்கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். 2025 வருடம், அதற்கு கூட்டுத்தொகை 9 என்று வருகிறது. 9க்கு அதிபதி செவ்வாய். ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம். இந்த மங்களகரமான ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை அன்று, வளர்பிறை பிரதமை திதி வளர்பிறை அன்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த லக்னம் என்பது இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்னம் கன்னி லக்னமாக அமைகிறது. உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்னம் மாறிக்கொண்டு தான் இருக்கும். அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் 2025 வருடம் பிறக்கிறது. கன்னி லக்னத்தில் கேது பகவானிலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வபலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது. அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம். கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்தின் தேவதை அக்னி பகவான். இந்த அக்னி பகவான் உங்கள் நட்சத்திர தேவதையாக வருவதனால் நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்றாலும் தீப வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. தீப வழிபாடு செய்தாலும் யாகங்கள் செய்தாலும் நீங்கள் நல்ல பலன்களை மிகுதியாக பெறுவீர்கள். என்றால் அக்னி நட்சத்திரத்தின் தேவதை அக்னி பகவான். அக்னி வழிபாடு உங்களுக்கு மிக மிக உத்தமமானது. அதுவும் முக்கியமாக கிருத்திகையில் 1ஆம் பாதத்தில் பிறந்த மேஷ அன்பர்களுக்கு அது அக்னி ராசியாக இருப்பதனால் அக்னி வழிபாடு மிக நல்லது. அதே கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அக்னி வளர்ப்பதற்கான பொருட்களை தானம் செய்வது மிகவும் சிறப்பானது. இதன் மூலமாக கிருத்திகையிலே பிறந்தவர்கள் எப்பொழுதுமே, இந்த வருடம் மாத்திரமல்ல, எப்பொழுதுமே நன்மைகளை பெறுவார்கள். அவர்கள் இந்த கைங்கரியங்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டும். அடுத்து கிருத்திகையிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குரு பகவான் நல்ல நிலையிலே இருக்கிறார். உங்கள் ராசி மேஷ ராசியாக இருந்தால் இந்த வருட ஆரம்பத்தில் 2ஆம் இடத்தில் குருவும், ரிஷபராசியில் இருந்தால் மே 14ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்தில் குருவும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள். ஆக கிருத்திகையிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் மிக மிக சிறப்பான வருடமாக அமைய இருக்கிறது. தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்கள் நட்சத்திர அதிபதி என்று பார்த்தால் அக்னி பகவானாக இருப்பதனால் எந்த கோயிலுக்கு சென்றாலும் தீப வழிபாடு செய்யுங்கள். அதன் மூலமாக மிக நன்மைகளை பெறுவீர்கள். அதுவும் முக்கியமாக கிருத்திகை விரதம், பிரதி மாதம் கிருத்திகை விரதம் இருப்பதும் மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்திலே கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்ற நாளிலே கிருத்திகை நட்சத்திரத்தை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் நீங்கள் நிச்சயமாக எல்லா வருடமும் நல்ல வருடமாகவே இருக்கும். இந்த வருடம் குரு பகவான் மே 14ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியிலே செல்கின்ற அந்த காலகட்டத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். தொழில்துறை வளர்ச்சி இந்த வருடம் மிக மிக நன்றாக இருக்கும். இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதி நடக்கிறது. அதன் மூலமாக கிருத்திகையிலே பிறந்தவர்களுக்கு, கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களே பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார். அந்த 7.5 சனியும் குருடு வீட்டில் இருக்கிறதுனாலே சுப விரயங்கள் தான் நடக்கும். லாபஸ்தானத்தில் சனி இருக்கும்போது நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக பொதுவாக கிருத்திகையிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுமைக்குமே நல்ல காலமாக அமைந்திருக்கிறது. ராகு கேது பேச்சுகளும் உங்களுக்கு மிக மிக அனுகூலமாகவே இருக்கிறது. தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கிறது. புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மேலும் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைக்க பெறுவார்கள். அல்லது தொழில்துறையில் இடமாற்றம், கம்பெனி மாற்றம் ஆகிய நிகழ இருக்கிறது. வருமானத்தில் நல்ல ஹை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்கிறது. விவசாயிகள், நீங்கள் எந்த விவசாய பயிர்களை விவசாயம் செய்பவர்களாக இருந்தாலும் கிருத்திகையிலே பிறந்தவர்கள் இந்த வருடம் முழுமைக்கும் நல்ல மகசூலை பெற்று சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூலேயே நிச்சயமாக வேலைவாய்ப்பு கிடைக்கும்.
அதுவும் கிருத்திகையிலே பிறந்தவர்களுக்கு முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்டர்வியூக்கு போனால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடம் இல்லத்தரசுகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு யோகத்தை தருகின்ற ஆண்டாக இந்த கிருத்திகையிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதோடு இல்லாமல் நினைத்த இடங்களை நீங்கள் இடமாற்றம் நடத்த பெறுவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். அது முக்கியமாக கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மே 18ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தாராளமாக சென்றுவிட்டு வரலாம். வெளிநாடு இங்கே இருப்பதை விட கிருத்திகையில் பிறந்தவர்கள் வெளிநாட்டில்தான் நல்ல மதிப்பும் மரியாதையும் இந்த வருடம் இருக்கும். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் எளிதாக கிடைக்கும். அதாவது மருத்துவம் கடந்த சில காலங்களாக எவ்வளோ மருத்துவம் செய்திருப்பீர்கள், இருந்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தால் இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கும் புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். அடுத்து இந்த வருடம் உங்களுக்கு குருபலம் கிருத்திகையில் பிறந்தவர்கள் எப்பொழுது குருபலம் என்று பார்த்தோமேயானால், கிருத்திகை 1ஆவது பாதத்தில் பிறந்து மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு ரோகிணியிலே சஞ்சாரம் செய்கின்ற 1/1/2025 முதல் 9/4/2025 வரை குருபலம் நன்றாக இருக்கிறது. அடுத்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு குரு பகவான் திருவாதிரையிலே சஞ்சாரம் செய்கின்ற 15/6/2025 முதல், அதாவது ஜூன் 15ஆம் தேதி முதல் 11/9/2025 வரை, அதாவது செப்டம்பர் 11 வரை உங்களுக்கு குருபலம் நன்றாக இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும். விரைவில் திருமணம் கைகூடுவதற்காக ஒவ்வொரு கிருத்திகை அன்றும் முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டுத்தான் வீட்டிற்கு வந்து சாப்பிட வேண்டும் என்ற நியதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லது ஒவ்வொரு கிருத்திகையிலும் வீட்டிலேயே முருகன் படம் இருந்தால் அந்த முருகனுக்கு அர்ச்சனைகள் செய்து முருகனுடைய அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனைகள் செய்யலாம். அல்லது முருகனுடைய படத்திற்கு முன்பாக உட்கார்ந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். இதன் மூலமாக இந்த வருடம் முழுவதும் நீங்கள் வெற்றியை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள். நீங்கள் அவசியம் சென்று வர வேண்டிய ஸ்தலம் என்று பார்த்தால், கிருத்திகை 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மேஷராசி. மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய். அவர்கள் ஒருமுறை அவசியம் கிருத்திகை நட்சத்திரம் என்று அல்லது செவ்வாய்க்கிழமை என்று பழனி சென்றுவிட்டு வர வேண்டும். பழனி சென்றுவிட்டு தரிசனம் செய்துவிட்டு வந்தால் நிச்சயமாக எதிர்காலம் உங்களுக்கு சிரமமும் இல்லாமல் நல்லபடியாக அமையும். அடுத்து கிருத்திகை 2, 3 பாதங்களில் பிறந்த அன்பர்களே, நீங்கள் வயலூர் செல்ல வேண்டும். வயலூர் முருகனை வழிபாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள் வந்து கிருத்திகைக்கு அதிபதி யார் என்றால் முருகப்பெருமான். அதன் பிறகு அந்த கிருத்திகை இருக்கின்ற ராசி என்று பார்த்தால் ரிஷபராசி. ரிஷபராசி என்பது சுக்கிரனுடைய ராசி. சுக்கிரனுடைய க்ஷேத்திரம் என்றால் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தில் அருகிலே இருக்கின்ற மிக மிக பிரசித்தி பெற்ற கோயில் என்று பார்த்தால் வயலூர் முருகன் கோயில். ஆகிய அவர்கள் கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் அவசியம் கிருத்திகை நட்சத்திரத்திலே வயலூர் சென்று முருகப்பெருமானை வணங்கிவிட்டு அதன் பிறகு ஸ்ரீரங்கம் வந்து பெருமாளை வணங்கலாம். அதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள். மொத்தத்தில் கிருத்திகையில் பிறந்தவர்கள் இந்த வருடம் 70% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான 2025ஆம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.